بسم الله الرحمن الرحيم. நாளுடைய நிகழ்ச்சியாகவும் தொடர் சொற்பொழிவின் 3வது தினமாகவும் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு தஃப்சீர் செய்வதற்குரிய தகுதிகள். அல்லாஹு தஆலா நமக்கு சிறப்பான வேதத்தை தந்திருக்கின்றான். இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் பல்வேறு விதமாக சிறப்பு கூறி ஓரிடத்தில் சொல்லும் போது இந்த குர்ஆனை ஓதி காட்டுவது நம் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு அந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்வதும் நம் மீதே கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அல்லாஹுடைய இந்த வார்த்தையின் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்ததோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த வேதத்தின் கருத்து என்ன, இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகிறான் என்ற விளக்கத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய வேதத்தை விளங்குவதற்காக வேண்டியும் விளக்குவதற்காக வேண்டியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். இறக்கி வைத்த நோக்கம் என்னவென்றால் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் அவர்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எனவே குர்ஆன் என்பது ஒரு நபரின் மூலமாக விளக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு நபரின் மூலமாக விளக்கப்பட்டால் தான் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்ற தத்துவத்தை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன. இன்னைக்கு சில பேரை பார்க்கின்றோம், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படித்துவிட்டு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாகவும், ஒரு சில அரபி வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்தவுடன் அவர்கள் தங்களை முஃபஸ்ஸிரீன்களாக கருதி கொண்டு குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய விளக்கத்தை தரக்கூடியவர்களாகவும் இன்று ஒரு சிறு பகுதியை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கின்றோம். எனவே குர்ஆனுடைய தஃப்சீர் எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த தஃப்சீரை நாம் எப்படி விளங்க வேண்டும், என்னென்ன தகுதிகளை வைத்து அந்த தஃப்சீரை எழுத வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்று ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ஆரம்பமாக சஹாபாக்கள், அரபி மொழியை அறிந்தவர்கள், இவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனத்தில் பேணுதலாக இருந்தார்கள், சுய விளக்கம் தருவதை விட்டு எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது, ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட குர்ஆனுடைய ஒரு எழுத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. குர்ஆன்ல இந்த எழுத்து இருக்கே, இந்த எழுத்திற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று விளக்கம் கேட்கப்பட்டது. இன்றுள்ளவர்களாக இருந்தால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பிறகு தெரியவில்லை என்று சொன்னால் தனது பெருமை போய்விடும் என்ற காரணத்தினால் தெரிந்ததோ தெரியவில்லையோ சுய விளக்கத்தை சொல்லி தன்னை மேதாவியாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறையச்சம் நிறைந்தவர்கள். அந்த எழுத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டவுடன் சொன்னார்கள், ஐயு சமாகின் துமில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி வ ஐன அذهب كيف اصنع اذا قلت في حرف من كتاب الله بغير ما اراد تبارك وتعالى. இந்த எழுத்திற்கு இடத்தில் விளக்கம் கேட்கிறீர்கள், ஆனால் அந்த விளக்கம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விளக்கத்தை நான் சொல்லி அது தவறாக அமைந்துவிட்டால் இந்த பாவியை எந்த பூமி சுமந்து கொள்ளும்? ஐயு சமாயின் துதில்லுனி, எந்த வானம் இந்த பாவிக்கு நிழல் கொடுக்கும்? நான் எங்கே செல்வேன்? நான் எப்படி செயல்பட முடியும்? அல்லாஹுடைய நோக்கத்திற்கு மாற்றமாக குர்ஆனுடைய ஒரு எழுத்திற்கு நான் விளக்கம் சொல்லிவிட்டால் நான் மிகப்பெரிய பாவியாகிறேன் என்று சொல்லி அந்த விளக்கத்தை சொல்வதற்கு மறுத்து விடுகின்றார்கள். ஒரு எழுத்திற்கு, அதுவும் அரபி படித்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே பாடம் படித்தவர்கள் எந்த அளவுக்கு அஞ்சினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் அஅலமு அஹதன் அஅலம பி கிதாபில்லாஹ் மின்னி தப்லுஹுல் மஸிய்யா லஅதைது. அல்லாஹுடைய வேதத்திற்கு விளக்கம் தெரிந்த ஒருவர்
இந்த பூமியிலே ஒரு மூலையிலே வாழ்கின்றார். அவரை சென்றடைவதற்கு பயணித்தால் தான் முடியும், வாகனத்தில் சென்றால்தான் முடியும் என்றிருந்தாலும் கூட அந்த விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவரை நோக்கி நான் வாகனித்து செல்வேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. முஅத்தா மாலிக்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தன்னை பற்றி சொல்கிறார்கள், மக்கத்து அலா சூரத்தில் பக்ரா சமானி சினி, சூரத்துல் பக்ராவை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு 8 வருடங்கள் தேவைப்பட்டது. சூரத்துல் பக்ரா குர்ஆனிலே பெரிய அத்தியாயம், அதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு 8 வருடங்கள் தேவைப்பட்டது. 8 வருடத்துக்கு பிறகுதான் அதனுடைய விளக்கங்களை நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். தன்னுடைய தந்தையை பற்றி சொல்றாங்க. எனது தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதே சூரத்துல் பக்ராவை கற்று முடிப்பதற்கு 12 வருடங்கள் தேவைப்பட்டது. ஒரு சூறாவை கற்றுக்கொள்வதற்கு 12 வருடங்கள் தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு அதை சரியான முறையிலே விளக்கத்தோடு கற்றுக்கொண்டார்கள். 12 வருடம் கழித்து அந்த சூறாவை கற்று முடித்தார்கள். அந்த சந்தோஷத்திலே நஹர ஜஸூரா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து மக்களுக்கு விருந்து வைத்தார்களாம். ஒரு சூரத்துல் பக்ராவை தெளிவான முறையிலே விளக்கத்தை தெரிந்து கொண்ட சந்தோஷத்தின் காரணமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு ஒட்டகத்தை அரிதாயத்த செய்தியை பார்க்கின்றோம். இப்படி சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் இந்த குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி எடுத்த முயற்சிகளை பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வயின் தலாஹரா அலைஹி ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலா, அந்த 2 பெண்களும் நபிக்கு எதிராக உதவி செய்து கொண்டால் அல்லாஹ் அந்த நபிக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். சாலிஹான மூமின்கள் அந்த நபிக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எந்த 2 பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் எனக்கு தெரியவில்லை. வயின் தலாஹரா அலைஹி, அந்த 2 பெண்களும் அந்த நபிக்கு எதிராக உதவி செய்தால் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த 2 பெண்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த 2 பெண்களை பற்றி தெரியுமாம். எனவே உமர் ரலியல்லாஹு போய் கேட்கன்னு நினைக்கிறேன். நாமளாக இந்த கருத்தையும் சொல்லிவிடக் கூடாது. அந்த 2 பெண்கள் யார் என்பதை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்த பிறகுதான் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அது உமர் ரலியல்லாஹு போய் கேட்கன்னு நினைச்சேன். ஆனால் அவங்கள்ட்ட இருந்த அச்சம், அவங்க மேல நான் வைத்திருந்த அந்த மரியாதை என்னை கேட்பதை விட்டும் தடுத்துக் கொண்டே இருந்தது. கடைசியில பல வருடங்கள் கழித்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை விளங்கியே தீர வேண்டும், அந்த 2 பெண்கள் யார் என்பதை அறிந்தே தீர வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படையில அது உமர் ரலியல்லாஹு போய் கேட்டேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த 2 பெண்கள் அன்னை ஆயிஷா, அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பெண்கள் விஷயமாகத்தான் தேனை ஹராமாக்கி கொண்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொன்ன பிறகுதான் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று தாபீன்கள் காலத்திலே இந்த குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்க்கின்றோம். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபி. இவங்களுக்கு ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரியவில்லை. இன்னைக்கு எல்லா வசனங்களும் கிதாப் வடிவத்தில் வந்து விட்டது. சந்தேகம் ஏற்பட்டால் கிதாப் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அன்று தஃசீர் கோர்வை செய்யப்படவில்லை. எனவே ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரியவில்லை என்றால் சுயமாக விளக்கம் சொல்ல மாட்டார்கள். அந்த விளக்கத்தை தெரிந்த தாபியிடத்திலோ சஹாபியிடத்திலோ சென்று கேட்ட பிறகுதான் விளக்கத்தை சொல்வார்கள். ஒரு வசனத்திற்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லை, அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபி பஸ்ரா என்ற நாட்டிலே இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நான் பஸ்ராவுக்கு சென்றேன். அங்கு பார்த்தால் மக்கள் சொன்னார்கள், நேற்று வரை பஸ்ராவில் இருந்தார், ஆனால் இன்னைக்கு அந்த சஹாபி ஷாம் நாட்டுக்கு சென்று விட்டார் என்று சொல்லப்பட்டவுடன் அடுத்தனுடைய பயணத்தை துவங்கினேன். ஷாம் நாட்டுக்கு சென்றேன். அங்கே சென்று அவரை கண்டுபிடித்து அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நான் தெரிந்து கொண்டேன். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வசனத்தை விளங்குவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், வமை யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி தனது வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றாரோ, அவர் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி வெளியேறிய பிறகு மதீனாவை சென்றடைவதற்கு முன்பாக பாதியிலேயே மரணித்து விட்டால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைத்து விட்டது. இந்த வசனம் இறங்குகிறது, குர்ஆனில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அப்படி சென்ற சஹாபியார்
அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய தூதருடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார். பாதி வழியிலேயே மரணித்து விடுகின்றாரே, அந்த சஹாபியார், அந்த சஹாபியின் பெயர் எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட 14 வருடங்கள் நான் அலைந்தேன். அந்த சஹாபியின் பெயரை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த சஹாபி யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி 14 வருடங்கள் நான் அலைந்தேன். கடைசியில் ஒரு ஊரிலே அந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை அறிந்த ஒரு சஹாபியை நான் கண்டுபிடித்து, அந்த சஹாபியின் பெயர் லம்ரத்து ஜுந்தப் என்பதாக நான் அறிந்து கொண்டேன். ஒரு வசனத்தில் இடம்பெற்ற சஹாபியின் பெயரை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்த முயற்சி 14 வருடங்கள் அந்த விளக்கத்தை தேடி அலைந்தார்களாம். காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஈஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் குர்ஆனுக்கு சுய விளக்கம் கொடுக்கின்றாரோ, தன்னுடைய மனதில் வந்த விளக்கத்தை எல்லாம் எடுத்துச் சொல்கின்றாரோ, தன்னுடைய மனோ இச்சைக்கு தோதுவாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்றாரோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தனது ஒதுங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். குர்ஆனுக்கு ஒரு வசனத்துக்கு தனது கருத்துப்படி விளக்கம் சொல்லிவிட்டார். அவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லமல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவரின் ஒதுங்குமிடம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே, மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஈஹி ஃபஅஸாப ஃபகத் அக்ஸா. ஒருவர் சஹாபியின் விளக்கம் இல்லாமல், தாபியின் விளக்கம் இல்லாமல், தனது சுய விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்றார். அந்த விளக்கம் சரியாகவும் இருந்தது, தப்பா சொல்ல சரியான விளக்கம் தான் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட ஃபகத் அக்ஸா, அவர் குற்றவாளி. யாருடைய சொல்லையும் பின்பற்றாமல், சஹாபியின் சொல்லை எடுக்காமல், தாபியின் சொல்லை எடுக்காமல், ஹதீஸை பார்க்காமல், தனதுக்கு மனதுக்கு வந்த கருத்தை ஒரு வசனத்துக்கு விளக்கமாக சொல்லிவிட்டால், அவர் சரியாக சொன்னாலும் கூட அவர் குற்றவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ்கள் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் சஹாபாக்களும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் பாடம் பயின்ற சஹாபாக்களும் கூட ஒரு வசனத்திற்கு தங்களுக்கு விளக்கம் தெரியவில்லை என்றால் விளக்கம் தெரிந்த சஹாபியை தேடிச் செல்வார்கள். அதே போன்று தாபியீன்களும் அந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். எனவே குர்ஆனை தஃப்சீர் செய்வதற்கு, தஃப்சீர் எழுதுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றன என்ற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக குர்ஆனை தஃப்சீர் செய்வதற்கோ, தஃப்சீர் எழுதுவதற்கோ முதல் கல்வி குர்ஆனை பற்றிய கல்வி இருக்க வேண்டும். குறிப்பாக அவர் ஹாஃபிஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய 6666 வசனங்களையும், அது இடம்பெறக்கூடிய அத்தியாயங்களையும் வசனங்களையும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? குர்ஆனுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே விளக்கம் சொல்லி இருப்பான். ஒரு இடத்தில் வசனத்தை சொல்லி இருப்பான், அதற்குரிய விளக்கம் அங்கே இருக்காது. அதே வசனத்திற்குரிய விளக்கம் குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் இடம்பெற்றிருக்கும். முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்தவராக, எல்லா வசனங்களையும் அறிந்தவராக இருந்தால்தான் அவருக்கு அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ல முடியும். உதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். இறைவா நேரான பாதையை காட்டு, நேரான பாதை காட்டுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ உபகாரம் செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பாக மூடலாக சொல்கின்றான், யாரின் மீது அல்லாஹ் உபகாரம் செய்தானோ அவர்களுடைய பாதை தான் நேரான பாதை. இப்ப நமக்கு தெரியவில்லை அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செய்தான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் விளக்கம் சொல்லி தருகின்றான், உலாயிகல் லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் யாரின் மீது உபகாரம் செய்தான் என்று சொன்னால் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற நல்லவர்கள். எனவே இந்த 4 நபர்கள் தான் அல்லாஹ்வால் உபகாரம் செய்யப்பட்டவர்கள். அவர்கள் சென்ற பாதையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அங்கே விளக்கம் சொல்லி தருகின்றான். ஒருவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் தெரியுது, குர்ஆனுடைய இந்த வசனம் தெரியவில்லை என்று சொன்னால் அவனால் இந்த வசனத்தை விளங்க முடியாது. அல்லாஹ்வால் உபகாரம் செய்யப்பட்டவர்கள் பாதையில் செல்ல வேண்டும், ஆனால் அல்லாஹ்வால் உபகாரம் செய்யப்பட்டவர் யார் என்று தெரியவில்லை என்பதாக சொல்லி அந்த வசனத்தை அவன் முடித்து விடுவான். முழு குர்ஆனுடைய ஞானம் இருந்தால்தான் இந்த வசனத்திற்கு விளக்கம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயம், ஒரு பெண்மணி ஜினா செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால் அவளை என்ன செய்ய வேண்டும்?
فَأَمْسِكُوهُنَّ فِي الْبُيُوتِ حَتَّى يَتَوَفَّاهُنَّ الْمَوْتُ أَوْ يَجْعَلَ اللَّهُ لَهُنَّ سَبِيلًا. அவளை வீட்டிலே வைத்து பூட்டி வைத்து விடுங்கள். ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டால் அவளை வீட்டிலே வைத்து பூட்டி வைத்து விடுங்கள். ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத், அவளுக்கு மரணம் ஏற்படுகின்ற வரை, அவ் யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லது அல்லாஹ் அவளுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துகின்ற வரை. மௌத் வர்ற வரைக்கும் வீட்டிலே இருக்கணும், அவளுக்கு அதான் தண்டனை. அல்லது அல்லாஹ் அவருக்கு ஒரு பாதை ஏற்படுத்துவான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பாதையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று மூடலாக சொல்கின்றான். அந்த பாதை என்ன என்பதை விளக்கமாக சொல்லவில்லை. இந்த வசனத்திற்கு விளக்கமாக இன்னொரு வசனம் இடம்பெறுகின்றது. சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்கின்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஜினா செய்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், அவர்களை 100 அடி அடியுங்கள். திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களை 100 அடி அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்து நூரிலே விளக்கம் சொல்லி தருகின்றான். இந்த வசனம் இறங்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், கத் ஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அந்த தவறு செய்த பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு பாதையை ஏற்படுத்தி விட்டான். ஆரம்ப வசனத்தில அல்லாஹ் ஒரு பாதையை ஏற்படுத்துகின்ற வரை அவர்களை வீட்டிலே பூட்டி வைங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ஏற்படுத்திய பாதை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு 100 அடி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரலாம். இப்படி அந்த வசனத்திற்கு இந்த வசனம் விளக்கமாக அமைந்து விடுகிறது. இப்படி குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை பார்க்கின்றோம். குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமைகின்ற காரணத்தினால் ஒருவர் தஃப்சீர் செய்ய வேண்டும், தஃப்சீர் எழுத வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிலாக குர்ஆனுடைய எல்லா வசனங்களையும் தெரிந்தவராக இருந்தால் மட்டுமே முடியும். இரண்டாவதாக, தஃப்சீர் செய்வதற்குரிய ஒரு தகுதி அடிப்படை என்னவென்றால் ஹதீஸை அறிந்தவராக இருக்க வேண்டும். ஹதீஸினுடைய ஞானம் இல்லாமல் ஒருவர் குர்ஆனை திறந்து பார்த்தால் அவரும் வழிகேட்டின் பக்கம் தான் செல்வார். காரணம் என்னவென்றால், பல்வேறு குர்ஆன் வசனங்களுக்கு விடை தெரியாத வசனங்களுக்கெல்லாம் ஹதீஸ் விடை சொல்லும். உதாரணமா பாருங்க, ஒரு வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், சூரத்துல் பக்ரால வருது, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதக்குமுல் மௌத் இன் தரக கைரனில் வஸிய்யத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன். உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால் அவர் தனது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் வசியத் செய்வதை கடமையாக்கப்பட்டு விட்டது. மரணம் நெருங்கிடுச்சு, மரணப்படுக்கையில படுத்திருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் வசியத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப இந்த வசனத்தை மட்டும் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், ஹதீஸ் எல்லாம் தெரியவில்லை. என்ன சட்டம் சொல்வார்? மரணிக்கக்கூடிய நபர் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு வசியத் செய்வது கடமை என்பதாக சட்டம் சொல்வார். ஆனா ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா வஸிய்யத லிவாரிசின், உறவினர்களுக்கு வசியத் செய்வதே கூடாது. உறவினர்களுக்கு என்னென்ன பங்கு கொடுக்கணும், சொத்துல பங்கு கொடுக்கணும் அல்லாஹ் சட்டமாக சொல்லிவிட்டான். ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ஆண் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும், தாய்க்கு என்ன கொடுக்க வேண்டும், தந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும், சகோதர சகோதரி என்ன கொடுக்க வேண்டும், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். எனவே யாரும் உறவினர்களுக்கு வசியத் செய்வது கூடாது. நான் மௌத்தாயிட்டேன், என் சொத்துல இவ்வளவு என் பிள்ளை கொடுங்க, என் தந்தை கொடுங்க என்று வசியத் செய்வது கூடாது. இது சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் விளங்கவில்லை என்று சொன்னால், இந்த ஹதீஸ் தெரியவில்லை என்று சொன்னால், இவர் நேரடியாக தர்ஜுமா எடுத்து படிச்சு பார்க்கிறார். படிச்சு பார்த்தா வசியத் செய்யறது வரும், உடனே தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வசியத் செய்வார். நம்முடைய கண்ணியத்திற்குரிய லுக்மான் ஹாஜி அவர்கள் கூட ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. மரணித்த ஒருவர் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வசியத் செஞ்சிட்டார். உடனே உலமாக்கள் சொன்னாங்கன்னா இந்த வசியத் கூடாது, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வசியத் செஞ்சிருக்கிறாரு, வாரிசுகள் வசியத் செஞ்சிருக்கிறாரு, இந்த வசியத் கூடாது என்ற உலமாக்கள் சொல்ல லுக்மான் சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. அவங்க தர்ஜுமா எடுத்து படிச்சு பார்க்கிறார். படிச்சு பார்த்தா இந்த வசனத்துல உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வசியத் செய்வது கடமை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இல்ல குர்ஆன்ல வசியத் செய்யும்படி வருகின்றது, உலமாக்கள் தப்பா சொல்றாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை தூக்கிட்டு அன்றிருந்த கண்ணியத்திற்குரிய ஆலிம் அபுல் ஹசன் வந்து இறங்கி இருக்கிறாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி இருக்கிறானே உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வசியத் செய்ய வேண்டும் என்று. ஆனா உலமாக்கள் வசியத் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, வசனத்திற்கு மாற்றமாக சொல்கிறார்களே என்று கேட்டபோது அபுல் ஹசன் ஆலிம் ஒரு விளக்கம் சொன்னார்களா, லா வசிய்யத லிவாரிசின் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே இந்த வசனம் மன்சூஹாக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் சட்டம் இருந்துச்சு, ஒருவர் மரணித்தால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வசியத் செய்யலாம் என்ற சட்டம் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா வசிய்யத லிவாரிசின்,
சொந்த பந்தங்களுக்கு, சொந்த பந்தம் சொன்னா யாருக்கு சொத்துல பங்கு இருக்கின்றதோ அந்த வாரிசுக்காரர்களுக்கு வசியத் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. குர்ஆன்ல வசனம் இருக்கும், நீங்க தர்ஜுமாவை படித்து பார்த்தால் அந்த அர்த்தம் இருக்கும், ஆனால் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்காது. எனவே ஹதீஸினுடைய ஞானம் இல்லாத ஒருவன் தர்ஜுமாவை படித்து மக்களுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால் இப்படித்தான் சொல்வான், பெற்றோர்களுக்கு வசியத் செய்யலாம், பிள்ளைகளுக்கு வசியத் செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடைமுறைக்கு மாற்றமான சட்டத்தை சொல்லிவிடுவான். எனவேதான் சொல்கிறார்கள் ஹதீஸினுடைய ஞானம் தேவை. இதுவும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சுருக்கமாக சொல்லி வருகின்றேன். மூன்றாவதாக சஹாபாக்களுடைய சொல்லை அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த வசனத்திற்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் அதை அறிந்தவராக இருந்தால் மட்டும்தான் குர்ஆனை விளங்க முடியும். உதாரணமா பாருங்க, சூரத்துல் ஹஸ்ர்ல அல்லாஹ் சொல்றான், மா ததஅதும் மின் லீனத்தின் அவ் தரக்துமுஹா காயிமத்தன் அலா உசூலிஹா ஃபபிஇذنில்லாஹி வலியுஹ்ஸில் ஃபாஸிகீன். நீங்கள் சில பேரித்த மரங்களை வெட்டினீர்களே அதுவும் சரி, சில பேரித்த மரங்களை வெட்டாமல் விட்டீர்களே அதுவும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். குர்ஆன்ல அந்த வசனம் இருக்கின்றது. சில பேரித்த மரங்களை வெட்டினீர்கள் அதுவும் சரி, சில பேரித்த மரங்களை வெட்டாமல் விட்டீர்கள் அதுவும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான். ஹதீஸ்ல பூரா தேடி பாருங்க, இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா? எந்த பேரித்த மரத்தை வெட்டினார்கள், எந்த பேரித்த மரத்தை வெட்டாமல் விட்டார்கள்? ஹதீஸ்ல விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது. மாறாக சஹாபாக்களுடைய சொல்லின் மூலமாகத்தான் இந்த வசனத்தை விளங்க முடியும். ஏனென்றால் இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்துல, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கிறாங்க. இந்த வசனம் இறங்கியவுடன் எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் போய் கேட்கல, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் பேரித்த மரங்களை வெட்டினாலும் சரி வெட்டாமல் விட்டாலும் சரி அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு என்று சொல்கிறானே, அந்த மரங்கள் எந்த மரம் என்று யாரும் கேட்கவில்லை. காரணம், அந்த சம்பவம் நடந்தபோது சஹாபாக்கள் நேரடியாக இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் தாபியீன்கள் காலத்தில் தான் குர்ஆனை ஓதுறாங்க. தாபியீன்கள் சில பேரித்த மரங்களை வெட்டினாலும் சரி வெட்டாமல் விட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது எந்த மரங்கள்? தாபியீன்களுக்கு சந்தேகம் ஏற்படும். போய் சஹாபாக்கள் விளக்கம் கேட்டார்கள், சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள். புகாரில வரக்கூடிய அறிவிப்பு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பேரித்த மரங்கள் எந்த மரம் என்று சொன்னால், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பனூ நதீர் என்ற யஹூதிகளின் கோட்டையை முற்றுகையிட்டோம். அந்த முற்றுகை 21 நாட்கள் நீடித்திருந்தது. அந்த பனூ நதீர் கோத்திரத்தார்கள் சமாதானத்திற்கு இறங்கி வரவில்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இவர்கள் கோட்டை கதவை இழுத்து சாத்தி விட்டார்கள், சமாதானத்திற்கு இறங்கி வர மறுக்கிறார்கள். எனவே கோட்டைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பேரித்த மரங்களை வெட்டுங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். ஏனென்றால் அந்த மரங்களை நாம் வெட்ட ஆரம்பித்து விட்டால் உள்ளே இருப்பவர்களுக்கு பயம் ஏற்படும். முகமது போருக்கு தயாராகிவிட்டார், அடுத்து நம்முடைய கோட்டையை தாக்கி விடுவார் என்ற பயத்திலே சமாதானத்துக்கு இறங்கி வருவார்கள். எனவே கோட்டைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுங்கள் என்று எங்களுக்கு சொன்னபோது சில சஹாபாக்கள் ஓரிரு மரங்களை வெட்டிவிட்டார்கள். கோட்டைக்கு வெளியிலே இருந்த பேரித்த மரங்களை வெட்டிவிட்டார்கள். சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், ஏன் நாம் வெட்ட வேண்டும்? சமாதானம் செய்யப்பட்டு விட்டால் இந்த மரங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான மரங்கள் தானே, ஏனதை வெட்ட வேண்டும் என்று வெட்டாமல் விட்டார்கள். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்ததை போன்று பனூ நதீர் கோத்திரத்தார்கள் சமாதானத்துக்கு இறங்கி வந்தார்கள். கடைசியிலே சண்டை இல்லாமல் அந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. இப்ப சஹாபாக்கள் சந்தேகம் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சில பேர் வெட்டணும், சில பேர் விட்டாமல் விட்டு விட்டோம், எது சரி எது தவறு? இந்த சந்தேகம் ஏற்பட்ட போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். மா ததஅதும் மின் லீனத்தின் அவ் தரக்துமுஹா காயிமத்தன் அலா உசூலிஹா ஃபபிஇذنில்லாஹி வலியுஹ்ஸில் ஃபாஸிகீன். நீங்கள் பேரித்த மரத்தை வெட்டினதும் சரி வெட்டாமல் விட்டதும் சரி அதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி உண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டம் உண்டு, அதற்கு நன்மை உண்டு. ஒரு ஆய்வாளர் ஹதீஸை ஆய்வு செய்யும் போது இருவேறு விதமான கருத்துக்களை எடுத்தால் இரண்டையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு அடிப்படையான ஆதாரம். ஒரு வசனத்தை, ஒரு ஆயத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வு செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு விதமான சட்டம் தெரியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்வார்கள், மனோ இச்சையின் அடிப்படையில் இல்லாமல் மறுமையின் கண்ணோட்டத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையிலே அந்த வசனத்தை ஆய்வு செய்வார்கள், அவர்களுக்கு வேறொரு முடிவு கிடைக்கும். நீ கேட்பாங்க, ஒருத்தர் ஹராம்ங்கிறார் ஒருத்தர் ஹலால்ங்கிறார், இது எப்படி மார்க்கத்தில் ரெண்டு ஒன்று சேர முடியும்? இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரங்களை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள். சில சஹாபாக்கள் வெட்டினார்கள், சில சஹாபாக்கள் வெட்டவில்லை. ஒரு ஹதீஸ்ல இரண்டு விதமான அமல்கள் அல்லாஹ் சொல்கின்றான், இரண்டையுமே நான் ஏற்றுக்கொண்டேன்.
சிலர் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த மரங்கள் பிறகு முஸ்லிம்களுக்குத்தானே சொந்தமாக போகிறது என்ற அடிப்படையில் வெட்டாமல் இருந்தார்களே, அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன். சில சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக வெட்டினார்களே, அதையும் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு இரண்டையுமே ஏற்று தீர்ப்பு செய்தான் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொன்ன பிறகுதான் தாபீன்களுக்கு இந்த வசனம் புரிந்தது. சஹாபாக்கள் விளக்கவில்லை என்று சொன்னால் இந்த வசனத்தை புரிய முடியாது. அதே மாதிரி பாருங்க, சொத்துரிமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் விரிவாக சொல்லித் தருகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், وَإِنْ كَانَ رَجُلٌ يُورَثُ كَلَالَةً أَوْ امْرَأَةٌ وَلَهُ أَخٌ أَوْ أُخْتٌ فَلِكُلِّ وَاحِدٍ مِنْهُمَا السُّدُسُ فَإِنْ كَانُوا أَكْثَرَ مِنْ ذَلِكَ فَهُمْ شُرَكَاءُ فِي الثُّلُثِ. ஒருவர் மரணிக்கின்றார், அவருக்கு குழந்தைகள் இல்லை, தாய் தந்தையரும் இல்லை. அவருடைய சொத்துக்கு வாரிசாவதற்கு குழந்தைகளும் இல்லை, தாய் தந்தையரும் இல்லை. மாறாக சகோதர சகோதரிகள் மட்டும் இருக்கிறாங்க. இந்த மையத்துக்கு அரபில கலாலான்னு சொல்லுவோம். கலாலான்னு சொன்னா மையத் இறந்து போச்சு, அந்த மையத்துக்கு குழந்தைகளும் இல்லை, தாய் தந்தையரும் இல்லை. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் சொத்தை எடுத்துக்கொள்ளும், குழந்தைகள் இல்லாத பட்ச தாய் தந்தை இருந்தால் அவங்களுக்கு சொத்து கிடைச்சிடும். ரெண்டு பேருமே இல்லைன்னு சொன்னா அந்த மையத்துடைய சொத்தை என்ன செய்வது? அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நிசாவினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலஹு அகுன் அவ் உக்துன். அந்த மையத்துக்கு தாய் தந்தை இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆனா ஒரு சகோதரன் இருக்கிறான் அல்லது சகோதரி இருக்கின்றார் என்று சொன்னால் ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுஸ், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 6இல் ஒரு பாகத்தை கொடுத்து விடுங்கள். மையத்து இறந்து போது அந்த மையத்துக்கு யாருமே இல்லை, ஒரே ஒரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னா அந்த மையத்துடைய சொத்துல 6இல் ஒரு பாகத்தை கொடுத்து விடுங்கள். அல்லது ஒரே ஒரு சகோதரி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த மையத்துடைய சொத்துல 6 ஒரு பாகத்தை சகோதரி கொடுத்து விடுங்கள். அக்ஸரமின் ஒருவரை விட அதிகமாக இருந்தால், 2 பேரோ 3 பேரோ இருந்தால் மூணில் ஒரு பாகத்தை எடுத்து, அந்த மையத்துடைய சொத்துல 3இல் ஒரு பாகத்தை எடுத்து அந்த சகோதர சகோதரிக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். சமமாக, ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம ஆண் பெண் எல்லாரும் சமமாக பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்ப்பு இது. ஒரு மையத்து இறக்குது, குழந்தைகளும் இல்ல, தாய் தந்தையரும் இல்ல, சகோதர சகோதரிகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு சகோதரன் இருந்தால் 6இல் 1, அல்லது ஒரு சகோதரி இருந்தால் 6இல் 1, ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதர சகோதரி இருந்தால் 3இல் ஒரு பாகத்தை எடுத்து பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 12வது அல்லாஹ் சொல்றான். அதே சூரத்து நிசாவை புரட்டிட்டே வாங்க, சூரத்து நிசாவுடைய கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்வான், வயஸ்தப்தூனக ஃபில் கலாலா. நபியே, கலாலா விஷயத்துல உங்கள்கிட்ட கேட்கிறாங்க மக்கள். கலாலான்னு சொன்னா மையத் இறந்த போது குழந்தைகளும் இல்ல, தாய் தந்தையரும் இல்ல, இந்த மாதிரி மையத்து விஷய சொத்தை யாரு கொடுக்கிறது சொல்லி மக்கள் கேட்கிறாங்க. இப்ப நபியை நீங்கள் பாருங்கள், வலஹு உக்துன், அந்த மையத்துக்கு சகோதரி இருந்தால் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக, அந்த சகோதரி எவ்வளவு தெரியுமா கொடுக்கணும்? சொத்துல பாதியை கொடுத்துருங்க, சொத்துல பாதியை கொடுத்துருங்க. வஹுவ யரிசுஹா, சகோதரி இல்ல, சகோதரன் இருந்தா அவனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துருங்க. சகோதரன் சகோதரி கலந்து இருந்தா ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 பங்கு வச்சு கொடுத்துருங்க. ஆரம்பத்துல என்ன சொன்னா, ஒரு சகோதரி தான் 6ல் 1 ஒரு சகோதரி இருந்தா 6ல் 1. இங்க என்ன அல்லாஹ் சொல்றான், அதே அகுன் உக்துன் தான் வருது. ஒரு சகோதரி இருந்தா பாதி சொத்து, ஒரு சகோதரன் இருந்தா எல்லா சொத்தையும் கொடுத்துருங்க. ஒரே அத்தியாயத்தில் 2 விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வசனங்கள். இப்ப எடுத்து குர்ஆனை பாருங்க, நான் சொன்ன வார்த்தை அப்படி இருக்கும். இதை எப்படி விளங்குவீங்க? ஹதீஸ் எடுத்து காட்டுங்க பாப்போம் இந்த வசனத்துக்கு விளக்கத்தை. குர்ஆனுக்கு குர்ஆனிலே விளக்கம் கிடைக்காது இந்த வசனத்திற்கு. ஹதீஸை எடுத்து பார்த்தால் ஹதீஸில் விளக்கம் கிடைக்காது. சஹாபாக்களுடைய சொல்லின் மூலமாக மட்டும்தான் இந்த வசனத்தை விளங்க முடியும். ஒரு இடத்திலே சகோதரனுக்கு 6இல் 1 என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சகோதரனுக்கு எல்லா சொத்தும் என்று சொல்கின்றான். அதே போல ஒரு இடத்தில் சகோதரிக்கு 6இல் 1 என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சகோதரிக்கு பாதி என்று சொல்கின்றான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்றாங்க, ஆரம்பத்துல சூரத்து நிசாவுல 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரி என்பது தாய் வழி சகோதரன் சகோதரி அப்படின்னு சொன்னா, தாய் 1 தந்தை 2. சில சகோதரர்கள் அப்படி இருப்பாங்க, தந்தை 2 பேரா இருப்பாங்க, தாய் ஒரு ஆளா இருப்பாங்க. ஒரு தாய்க்கு ஒரு கணவனின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும். பிறகு அந்த கணவன் இறந்த பிறகு தலாக் விட்ட பிறகு அந்த தாய் இன்னொரு கணவனை மணமுடித்தால் அந்த கணவனின் மூலமாக இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். இப்ப இந்த தாய்க்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை முதல் கணவனுக்கு பிறந்தது,
இரண்டாவது குழந்தை இரண்டாவது மகனுக்கு பிறந்தது. இந்த 2 குழந்தைகளும் சகோதர சகோதரிகள் தான். ஆனா தந்த 2 தாய் ஒன்று. இப்படிப்பட்ட சகோதரன் சகோதரியாக இருந்தால், தாய் ஒன்று தந்தை 2 என்று இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரியாக இருந்தால், அப்போது 6இல் 1 கொடுக்க வேண்டும். சூரத்து நிசாவினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் பாதி சொந்தம் சொல்றானே, அது எந்த சகோதரி தெரியுமா? தந்தை தாய் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள், ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தா, பெண்ணாக இருந்தா பாதி சொத்து, ஆணாக இருந்தா எல்லா சொத்தும். இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய விளக்கம் இல்லாமல் இந்த வசனத்தை விளங்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் ஆயத்துல் குர்சில சொல்றான், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் போது, லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சினத்தும் ஏற்படாது, வலா நௌம் தூக்கமும் ஏற்படாது. ஒருத்தன் அரபி தெரியல, நௌம் உண்டா என்ன, முஞ்சில் எடுத்து புரட்டி பார்த்தா நௌம் என்றால் தூக்கம், அடுத்தது விளங்கிக் கொள்ளலாம். சினத் என்றால் என்ன? அல்லாஹுக்கு நௌமும் ஏற்படாது, சினத்தும் ஏற்படாது. நௌம் என்றால் தூக்கம், தெரிந்துவிடும். சினத் என்றால் என்ன? அகராதிய புரட்டினா கிடைக்காது. ஏனென்றால் அன்றிருந்த தாபீன்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுக்கு தூக்கம் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சினத் ஏற்படாது என்பதாக சொல்கின்றானே, சினத் என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, சொன்னார்கள், சினத் என்று சொன்னால் அந்நுஆஸ், சிறு தூக்கம். அப்ப அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கம் ஏற்படாது, பெரிய தூக்கமும் ஏற்படாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த சினத் என்ற வார்த்தைக்கு நுஆஸ், சிறு தூக்கம் என்ற விளக்கத்தை சொல்லி தரவில்லை என்றால் ஆயத்துல் குர்சியை கூட நாம் விளங்கி இருக்க முடியாது. எனவே சஹாபாக்களுடைய ஞானம் இல்லாமல், சஹாபாக்களுடைய விளக்கம் இல்லாமல் ஒருவன் குர்ஆனுக்கு தஃசீர் செய்தால், தர்ஜுமாவை படித்து பார்த்தால் அவனால் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. அதே போன்ற அடுத்த தகுதி இல்முன் நஹ்வ், அரபி இலக்கண சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். வெறும் தர்ஜுமாவை படித்து விட்டால் குர்ஆனை விளங்கி விடலாம், அர்த்தம் புரியும். சில இடங்களிலே சிக்கல் ஏற்படும். உதாரணமா பாருங்க, ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், வன்தஹு கைரல் லக்கும். வன்தஹுன்னா என்ன அர்த்தம்? ஆலிம்களுக்கு தெரியும். வன்தஹுன்னா தவிர்ந்து கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள். கைரல் லக்கும், உங்களுக்கு சிறந்ததை விட்டு விடுங்கள். குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய வசனம் எடுத்து பாருங்க, நேரடி அர்த்தம் வச்சு பாருங்க, இதுதான் அர்த்தம் கிடைக்கும். வன்தஹு கைரல் லக்கும், உங்களுக்கு சிறந்ததை விட்டு விடுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு கைரா தெரியுதோ அதெல்லாம் விட்டுருங்க. தொழுவது கைரு, தொழுவாதீங்க. நோன்பு வைக்கிறது கைரு, நோன்பு வைக்காதீர்கள். தர்மம் கொடுப்பது கைரு, சிறந்தது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். குர்ஆன் அப்படி சொல்லுமா? நேரடி அர்த்தம் வச்சா என்ன அர்த்தம் வரும்? வன்தஹு கைரல் லக்கும், உங்களுக்கு சிறந்ததை விட்டு விடுங்கள். அரபி இலக்கண கண்ணோட்டத்தோடு பார்த்தால்தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். காரணம், வன்தஹு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அரபி வார்த்தைக்கு அடுத்து அன் என்ற எழுத்து கட்டாயம் இடம்பெறும். ஐன் நூன் ஜபர் அன் இருக்கு பாருங்க, இந்த எழுத்து வந்தால்தான் இன்தஹுக்கு அர்த்தமே கிடைக்கும். இன்தஹு என்ற அரபி வார்த்தைக்கு அடுத்து அன் என்ற எழுத்து வரவில்லை என்றால் அது இலக்கண பிழை. பாருங்க, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு. இந்த நஹாங்கிற வார்த்தைக்கு எடுத்து அன்ஹு வருது. எங்க வேணா எடுத்து பாருங்க, நஹா, என்ஹா, இன்தஹா, இந்த வார்த்தைக்கு அடுத்து அன்னுங்கிற எழுத்து இடம்பெறும். ஆனா இங்க பாருங்க, வன்தஹுக்கு அடுத்து அன் கைரின்னு அல்லாஹ் சொல்லல, கைரல்ல கொண்டு சொல்றான். எனவே இலக்கண கண்ணோட்டத்தின் பிரகாரம் வன்தஹுக்கு அடுத்து ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கு, கைரல்லுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி இருக்கும்? வன்தஹு அனி ஷர்ரி, தீமையை விட்டு ஒதுங்கி விடுங்கள், கைரல்லக்கும், உங்களுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுங்கள். ஒரு வார்த்தை அங்க போக்கப்பட்டிருக்கு. வன்தஹு அனி ஷர்ரி வக்ஸிது கைரல்லக்கும், தீமையை தவிர்ந்து கொள்ளுங்கள், நலவை தேர்ந்தெடுங்கள். இந்த இலக்கண சட்டம் தெரியாம ஒரு குர்ஆனுக்கு அர்த்தம் வச்சா என்ன செய்வான்? கைரானதை விட்டுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு ஆளு அரபி வார்த்தை நேரடி அர்த்தம் வைக்கக்கூடிய ஒரு ஆளு அரபு நாட்டில் இருந்திருக்கிறார். அவர் மக்களுக்கு சொன்னாராம், அல்லாஹு தஆலா சாலிஹ் ஒட்டகத்தை கொடுத்தான் அல்லவா, அந்த ஒட்டகம் பார்வை உள்ள ஒட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் குருட்டு ஒட்டகமாக இருந்திருந்தால் மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருப்பார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒட்டகம் பார்வை உள்ள ஒட்டகமாக இருந்த காரணத்தினால்தான் மக்கள் ஈமான் கொள்ளவில்லை, அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை மோஜிசாவாக கொடுத்தான். அந்த ஒட்டகத்தை அந்த மக்கள் அறுத்தார்கள். அதன் காரணமாக வேதனைக்கு ஆளானார்கள். இவர் என்ன சொல்றாரு? நேரடியாக அறுக்க வைக்கக்கூடியவர்,
அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஒட்டகம் பார்க்கக்கூடிய ஒட்டகமாக இருந்தது. எனவேதான் அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை. அது ஒரு குருட்டு ஒட்டகமாக இருந்தால் ஈமான் கொண்டிருப்பார்கள். ஒன்னு ஒரு ஆளு பிடிச்சுக்கிட்டாரு, என்னப்பா புதுசா சொல்ற, எங்க பாருங்க, இல்ல குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான். உடனே இந்த வசனத்தை ஓதி காட்டினாராம். வாதைனா சமூதன் நாக்கத முபசிரத்தன் ஃபலலமு பிஹா. நாம் சமூத் கூட்டத்தாருக்கு ஒட்டகத்தை கொடுத்தோம், முபசிரத்தன் பார்க்கக்கூடியதாக, ஃபலலமு பிஹா அவர்கள் அநியாயம் செய்தார்கள். அப்ப முபசிரத்துக்கு நேரடி அர்த்தம் வைக்கிறாரு. நாக்கத்துல ஒட்டகம், முபசிரத்துல பார்க்கக்கூடியது. ஒட்டகத்தை பார்வை உள்ளதாக கொடுத்தோம், பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவேதான் அந்த மக்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். நேரடி அர்த்தம் வச்சு இப்படிதான் வரும். நஹு சட்ட பிரகாரம் பார்த்தா இங்க ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கு. வாத்தைனா சமூதன் நாக்கத்தை, சமூத் கூட்டத்துக்கு ஒட்டகத்தை கொடுத்தோம், ஆயத்தன் முபசிரத்தன் ஒரு தெளிவான சான்றாக கொடுத்தோம். ஒட்டகத்துக்குரிய தன்மை இல்லாது, முபசிரத்துங்கிறது அத்தாட்சி, ஒரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை கொடுத்தோம். ஆனால் அந்த கூட்டத்தால் அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். இலக்கண சட்டம் தெரியாத காரணத்தினால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒட்டகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது, எனவேதான் அந்த மக்கள் அறுத்தார்கள். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. நஹு சட்டம் இல்லாம, இலக்கண சட்டம் இல்லாமல், இதனாலதான் அரபி மதரசாக்கள்ல 7 வருஷம் பாடம் நடத்துறாங்களே எதுக்குன்னு சொல்லி கேட்டா 3 வருடங்கள் இந்த இலக்கண சட்டங்களை தான் மாணவர்களுக்கு போதிப்போம். அரபி இலக்கண சட்டம் இருக்கு, ரொம்ப நுட்பமான சட்டம். அந்த சட்டங்களை புரிந்தால்தான் குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சரியான முறையிலே அல்லாஹ் ரசூல் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறார்களோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். 3 வருடங்கள் மாணவர்களுக்கு அரபி இலக்கணத்தை சொல்லித் தருகின்றோம். அதே மாதிரி இன்னொரு அரபி கலை இருக்கு, இல்முல் மஆனின்னு சொல்லுவாங்க. அணி இலக்கணம். நஹ்வுங்கிறது இலக்கணம், அணி இலக்கணம், மஆனிங்கிறது அணி இலக்கணம். இதையும் புரிந்தவராக இருக்க வேண்டும் தஃசீர் செய்யக்கூடியவர். அணி இலக்கணம் அப்படின்னு சொன்னா நடைமுறை மஜாஸ்ன்னு சொல்லுவோம், ஹக்கீகத்துன்னு சொல்லுவோம். மஜாஸ் நம்ம நடைமுறையிலே இருக்குது, நம்ம அந்த பேரை சொல்றது இல்லை. உதாரணமா பாருங்களேன், ஆத்தூர்ல 6 ஓடுதுமோ, ஆத்தூர்ல என்ன செய்யுது, தாமிரபரணி 6 ஓடுதுமோ. ஆத்தூர்ல 6 ஓடுது, ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது. 6 ஓடுனா காலியாவில் போயிடும், இடமே இல்லாமல போயிடும். எங்கேயுமே 6 ஓடாது. ஆற்றுல என்ன செய்யும், தண்ணி தான் ஓடும். நம்ம அப்படி சொல்றது இல்ல, ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது சொல்றது இல்ல. எங்க ஊர்ல 6 ஓடுது, உங்க ஊர்ல 6 ஓடுதா, ஆத்தூர்ல 6 ஓடுது, பின்னேரியில 6 ஓடுதுன்னு சொல்லுவோம். இப்ப ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது என்பதற்கு சொல்வதற்கு பதிலாக 6 ஓடுதுன்னு சொல்றோம் பாருங்க. இதே மாதிரி அரபியிலே நிறைய சொல்லுவாங்க, மாற்று அர்த்தத்துல சொல்லுவாங்க. அதையும் விளங்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்றான், وَمَنْ كَانَ فِي هَذِهِ أَعْمَى فَهُوَ فِي الْآخِرَةِ أَعْمَى وَمَنْ كَانَ فِي هَذِهِ أَعْمَى. இந்த உலகத்திலே யார் குருடராக இருப்பாரோ فَهُوَ فِي الْآخِرَةِ أَعْمَى அவர் மறுமையிலும் குருடராகத்தான் இருப்பார். நேரடியான அர்த்தம் என்ன, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு ஆள் கண்ணு தெரியலன்னு சொன்னா குருடராக இருந்தால் மறுமையிலும் அப்படித்தான் இருப்பார், குருடராகத்தான் இருப்பார். இதோ இதுக்கு அர்த்தம், இந்த உலகத்தில் யார் குருடராக இருப்பார் என்று சொன்னால் நல்லா பார்க்கிறாரு, ஆனா சத்தியத்தை விளங்கவில்லை, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தமான முறையில் அவர் வாழ்க்கையை நடத்தவில்லை, இவருக்குத்தான் அல்லாஹ் குருடர் என்று சொல்கின்றான். எனவே இந்த உலகத்தில் யார் குருடராக இருப்பார் என்ற என்ன அர்த்தம் சொன்னா, யார் இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான முறையிலே வாழ்கிறாரோ அவர் மறுமையிலே குருடராக எழுப்பப்படுவார். இப்படி மாற்று அர்த்தம் வைப்பதற்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு தஃசீர் செய்யக்கூடியவர். அதே போன்று இல்முல் தாரீக், வரலாறை தெரிந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறு தெரியாம தர்ஜுமா தூக்கி பிடிச்சா அப்பயும் குர்ஆன் விளங்காது. உதாரணமாக சின்ன ஒரு ஆதாரம், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் ஒரு மரத்திற்கு கீழே பைஅத் செய்த போது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். எந்த மரத்துக்கு பைஅத் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, குர்ஆன்ல சொல்லப்படல. வரலாறு தெரிந்தால் மட்டும்தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் செய்த பைஅத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இல்முன் நாசிஹ் வல் மன்சூக், இது முக்கியமான ஒரு இல்மு. ஒரு வசனத்தை ஓதி பார்ப்போம், இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கா இல்லையா என்பதை தெரிந்த பிறகுதான் தஃசீர் செய்ய வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கும், அர்த்தமும் வைப்போம், ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்காது. உதாரணமாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கின்றான், வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸியத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவ்லி கைர இக்ராஜ்.
கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய மனைவி 1 வருட காலம் இத்தா இருக்க வேண்டும். மத்தான் இலல் ஹவுலி, 1 வருடம் வரை இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்ற வசனம். இன்னைக்கு இந்த வசனம் குர்ஆன்ல இருக்கு, நாம் ஓதிக் கொண்டிருக்கிறோம். தர்ஜுமாவில் பார்த்தால் அதற்குரிய அர்த்தமும் இருக்கும். கணவன் இறந்து விட்டால் மனைவி 1 வருட காலம் இத்தா இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இத்தா இருக்கிறோமா? கணவன் இறந்து விட்டா மனைவி எவ்வளவு இத்தா இருக்கணும்? 4 மாசம் 10 நாள் தான் இத்தா இருக்கிறோம், அதான் சட்டம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? 1 வருடம் இத்தா இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் அதே சூரத்துல் பக்ராவுல, வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் அவள் எதிர்பார்க்கட்டும், இத்தா இருக்கட்டும். எனவே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட 2 வசனங்கள் சூரத்துல் பக்ராவில் இடம்பெறுகின்றது. அறிஞர்கள் விளக்கம் சொல்லி தருகின்றார்கள். ஆரம்ப காலத்துல 1 வருஷம் இத்தா இருக்குது சட்டம் இருந்துச்சு. இஸ்லாத்துல ஆரம்ப காலத்துல கணவன் இறந்து விட்டால் மனைவி 1 வருஷம் இத்தா இருக்கணும். பிறகு அல்லாஹ் தஆலா சட்டத்தை மாற்றிவிட்டான். எனவே இப்ப நடைமுறையில் உள்ள சட்டம் என்னவென்று சொன்னால் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். இப்படி நாசிஸ் மன்சூக், மாற்றப்பட்ட வசனம் எது, நடைமுறையில் உள்ள வசனம் எது என்பதையும் புரிந்திருக்க வேண்டும். அதே போன்று இல்முல் அரப், அரபி வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமா பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இன்னக லா தஹ்தி, நபியே நீங்கள் நேர்வழி காட்ட மாட்டீர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த, நீங்கள் பிரியப்பட்ட நபர்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. குர்ஆன்ல உள்ள வசனம். அதே இன்னொரு வசனத்துல, இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நேரான பாதையின் பக்கம் நீங்கள் நேர்வழி காட்டுகிறீர்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் காட்ட முடியாதுங்கிற நபியை பார்த்து, இன்னொரு இடத்துல நேர்வழி காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டுமே குர்ஆன்ல இடம்பெற்ற வசனங்கள் தான். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்வது? குர்ஆன்ல தேடி பார்த்தா கிடைக்காது, ஹதீஸ்ல தேடி பார்த்தா கிடைக்காது, சஹாபாக்கள் சொல்ல பார்த்தா கிடைக்காது. அரபி வார்த்தையின் அர்த்தம் தெரிந்தால் மட்டுமே புரிய முடியும். அரபி வார்த்தையில ஹிதாயத் என்றால், வழிகாட்டுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஹிதாயத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைத்தல் அர்த்தம். ஒரு அர்த்தம் இருக்கு, நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைத்தல். இன்னொரு அர்த்தம் இருக்கு, பாதையை காட்டி கொடுக்குதல். இந்த 2 அர்த்தம் ஹிதாயத்தின் வார்த்தைக்கு இருக்கு. நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைத்தல்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஜாவியா சின்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, காக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு கேட்கிறாரு. இப்ப என்ன செய்வோம்? நேரா போங்க, ரைட்ல திரும்புங்க, கொஞ்ச தூரம் போனவன் லெஃப்ட்ல ஒரு கட்டிங் வரும், போங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்துன்னு சொல்லுவோம். நம்ம சொன்ன அடிப்படையில், நாம் சொன்ன பாதையின் அடிப்படையில் சென்றா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இப்ப அவருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஹிதாயத் செஞ்சிருக்கிறோம். என்ன ஹிதாயத்? வழிகாட்டி விட்டோம். இங்க உட்கார்ந்து கொண்டே போகக்கூடிய வழியை, பஸ் ஸ்டாண்டை அடையக்கூடிய வழியை காட்டி விட்டோம். இதுக்கு பேரு ஹிதாயத்து தான். இன்னொன்றுக்கு நோக்கத்தில் சேர்த்து வைத்தது. வீட்டில் உட்கார்ந்து இருந்தோம், அவர் வந்து கேட்கிறார், காக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி. அப்படியா, பைக்ல உட்காருன்னு சொல்லி கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டே இறக்கி விட்டோம். இவருக்கு வழிகாட்டி விட்டோம். ஆளை போய் எங்க சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்த்து விட்டோம். இதுக்கு பேரு ஹிதாயத்து தான். அப்ப இருந்த இடத்துக்கு வழிகாட்டுறது ஹிதாயத்து. இன்னும் அந்த நபரை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து வைப்பது ஹிதாயத்து தான். இப்போ ஹிதாயத் என்ற வார்த்தையை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கும் போது அல்லாஹ் நோக்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் வழிகாட்டுகிறான் என்ன அர்த்தம்? அந்த அடியானை ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்து வைத்து விடுகின்றான். நபிமார்கள், உலமாக்கள், வலிமார்கள் வழிகாட்டினான் என்று சொன்னால், எந்த பாதையில் சென்றால் இஸ்லாத்தை அடைய முடியும், எந்த பாதையில் சென்றால் சுவனத்தை அடைய முடியும், எந்த பாதையில் சென்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும், வழிகாட்டி விடுவார்கள். தொழுங்கள், சொர்க்கத்தை அடைய முடியும். நோன்பு வையுங்கள், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். உண்மை பேசுங்கள், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த பாதையை காட்டி கொடுப்பார்கள். சொர்க்கத்தில் போய் சேர்த்து வைப்பது அல்லாஹ்வுடைய வேலை. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம் நபியை பார்த்து சொல்றானோ, நபியே நீங்க நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் என்று சொன்னால் வழியை காட்டி கொடுக்குறீங்க. இந்த பாதையில போங்க, நேரான வழி வரும். இந்த பாதையில் செல்லுங்கள், சொர்க்கம் வரும். இந்த பாதையில் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எங்க நபியை பார்த்து இன்னக லா தஹ்தி, நபியை நீங்கள் நேர்வழி காட்ட மாட்டீர்கள் என்று வருகிறதோ, நேர்வழியின் பக்கம் இழுத்து கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள். அது ஏன் வேலை? ஒயின்னமா அடைக்கல் பலா, நீங்கள் எட்டி வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அந்த அடியாரை நேரிய வழியின் பக்கம் சேர்த்து வைப்பது, இழுத்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலை என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அரபி படித்தவர்கள். இன்னைக்கு ஒரு சில அரபி வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்களை பெரிய ஆலிமாக நினைப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அரபி படித்தவர்கள்.
அரபு நாட்டை சேர்ந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக துஆவை பெற்றவர்கள். அவர்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனத்தை ஓதிக்கிட்டே வந்தேன், ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்தின்னு வருது. அர்த்தம் நமக்கு இன்னைக்கு தெரியும், தர்ஜுமாவில் வந்ததுனால தஃசீர் உள்ளனா அர்த்தம் வச்சிருவோம். வானங்கள் பூமியை படைத்தவனை உற்பத்தி செய்தவனே அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதின உடனே எனக்கு வசனம் புரியவில்லை. ஃபாத்திர் என்றால் என்ன அர்த்தம்? ஏனென்றால் எங்கள் மக்காவிலே குறைஷி கோத்திரத்தார்கள் ஃபாத்திர் என்ற வார்த்தையை ஆரம்பம் என்ற அர்த்தத்தில் புழங்குவாங்க. ஃபாத்திர் என்று சொன்னால் ஆரம்பம், முதலாக பழுக்கக்கூடிய பழங்களுக்கு ஃபுத்தூர் என்று சொல்லுவார்கள். அப்ப ஃபாத்திர் என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம். ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியின் ஆரம்பமே என்ன அர்த்தம்? எனக்கு இந்த வசனம் புரியவில்லை. ரொம்ப நாளா மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறேன். ஃபாத்திர் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நாள் 2 கிராமவாசிகள் என்னுடைய அவைக்கு வருகிறார்கள். 2 பேரும் ஒரு கிணறு விஷயத்துல சண்டை போடுறாங்க. இந்த கிணறு எனக்கு சொந்தமானது என்று ஒருவர் சொல்கிறார், இன்னொருத்தர் இல்லை எனக்கு சொந்தமானது, 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல அந்த கிராமவாசி சொல்றார், ஏன் கிணறு தான், ஏனென்றால் அன பத்தர்துஹா, அந்த பத்திங்கிற வார்த்தை அவர் தான் பயன்படுத்துறார். அன பத்தர்துஹா, நான் தான் அதை உற்பத்தி செய்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப பாத்திர் என்று சொன்னால் உற்பத்தி செய்யக்கூடியவன், படைக்கக்கூடியவன். இப்ப நம்ம தமிழ் தான் பேசுறோம். காயல் படத்தில் உள்ள தமிழ் கூத்தாளுக்கு புரிய சில வார்த்தைகள், கூத்தாள் உள்ள தமிழ் காயலுக்கு புரிய சில வார்த்தைகள். உதாரணமாக இந்த ஊர்ல நம்ம என்ன செய்யறோம், அண்ணனை சகோதரனை காக்கான்னு சொல்றோம். எங்க ஊர்ல போய் காக்கா சொல்ல ஒன்றும் புரியாது. தந்தையை வாப்பான்னு சொல்றோம். எங்க ஊர்ல அத்தாம்பாங்க. இங்க அத்தாட்டா உங்களுக்கு புரியாதுன்னா அத்தா. தெரிஞ்சதுனால தெரிஞ்சு கொள்வோம், தெரியாத நபர்களுக்கு அத்தாண்டா என்னன்னு தெரியாது. எங்க ஊருக்கு பாப்பாண்டா புரியாது. அப்ப தமிழ் தான் பேசுகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வார்த்தை நடைமுறையில் இருக்கும். அதே போன்று இந்த ஃபாத்திர் என்ற வார்த்தையை மக்கா வாசிகள் ஆரம்பம் என்ற அர்த்தத்தில் புழங்கினார்கள். ஆனால் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் ஃபாத்திர் என்ற வார்த்தையை படைக்கக்கூடியவன், உற்பத்தி செய்யக்கூடிய என்ற அர்த்தத்தில் புழங்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவை சேர்ந்திருந்த காரணத்தினால் இந்த வார்த்தையின் அர்த்தம் புரியவில்லை. அந்த கிராமவாசிகள் தங்களிடத்தில் வழக்கு தொடுத்து வந்தபோது அந்த கிராமவாசி அன பத்தர்துஹா, நான் தான் அந்த இலற்றை உற்பத்தி செய்தேன் என்று சொன்னவுடன் தான் இந்த வசனம் எனக்கு புரிந்தது. அப்ப அரபிகளுக்கு அரபி வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை, முழுமையாக தெரிந்தால்தான். உதாரணமா சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல துன்யாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் மத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துன்யாங்கிறது ஒரு மத்தா. மத்தாவுக்கு என்ன அர்த்தம்? இன்பம் தரக்கூடிய பொருள் அர்த்தம். அப்ப உலகம் என்பது இன்பம் தரக்கூடிய பொருள் அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கம் உலகத்தை கேவலமாக ஒன்றுமில்லாத பொருள் என்று காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே அரபி அகராதி எழுதக்கூடிய ஒரு அறிஞருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. மத்தா என்று சொன்னால் அதற்கு உண்மையான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை மத்தா என்று கேவலமாக சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த மத்தாவுடைய உண்மையான அர்த்தத்தை புரிய வேண்டும். அவருக்கு அந்த அர்த்தம் தெரியவில்லை. இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிவதற்காக வேண்டி இன்னைக்கு இமாம்களையும் முஃபஸ்ஸீன்களையும் நம்முடைய முன்னோர்களையும் தரம் வாரியாக கண்டபடி திட்டுகிறார்கள். அறிவற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிவதற்காக எடுத்துக்கொள்ள முயற்சியை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே உலகத்தை மத்தா என்று சொல்கின்றான் என்றால் அந்த மத்தாவுடைய அர்த்தம் என்ன? அரபு நாட்டிலே வீதி வீதியாக செல்கின்றார் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தேடி. ஒரு கிராமத்தில் செல்கின்றார். அங்கு ஒரு காட்சி, ஒரு குழந்தை தன்னுடைய தாயை அழைக்கின்றது. யா உம்மி, தாயே, ஜாஅத்தில் கித்து, ஜாஅத்தில் கித்தா, பூனை வந்தது, அகதத்தில் மத்தா, அது மத்தாவை எடுத்து சென்றது. ஒரு குழந்தை அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணுது, அம்மா வீட்டுக்கு பூனை நம்முடைய மத்தாவை எடுத்து செல்கிறது. இந்த மத்தாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நின்று கொண்டு பார்த்தேன் என்ன நடக்கிறது என்று பார்த்தா, ஒரு பூனை என்ன செய்யுது, வாயில ஒரு கரித்துணியை கவிக்கிட்டு போகுது. கரித்துணின்னு சொன்னா பெண்கள் சமையல் கட்டில பயன்படுத்துவாங்கல்ல, இந்த பானை தட்டியை பிடிக்க உள்ள துணி. இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, எங்க ஊர்ல கரித்துணின்னு சொல்லுவாங்க. நானும் பல பயான கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்கள் வீட்டிலே பாத்திரங்களை பயன்படுத்தி பிடிப்பதற்காக வேண்டி சூடான பாத்திரம் பிடிக்கிறதுக்கான துணியை பயன்படுத்துவாங்க. அது அப்படி கறி அடைஞ்சிருக்கும். இந்த காலத்துல போய் ஸ்டவ் பயன்படுத்துறோம், கேஸ் ஸ்டவ், எனவே கறிக்கு வேலை இல்லை. அந்த காலத்துல நெருப்பு அடுப்பு, அந்த துணி எப்படி இருக்கும், கருத்து போய் இருக்கும், அதுல பால் வடிஞ்சிருக்கும், நாட்டமா இருக்கும் அந்த துணி. அந்த துணியைத்தான் மத்தா என்பதாக அரபிகள் சொல்றாங்க. அடுப்பங்கிற துணியா? அடுப்பங்கிற துணி. அந்த அடுப்பங்கிற துணி இருக்கு பாருங்க, மதிப்பில்லாதது. யாரு திருடிக்கு போனா கண்டுக்க மாட்டோம், அதை போய் தேடுவோமா, போய் ரிப்போர்ட் கொடுப்போமா? ஏன் அடுப்பாங்க துணினா தூக்கி போயிட்டாங்க சொல்லுவோமா? தூக்கி போட்டு அடுத்து எடுத்துக்குவோம். அப்ப மத்தா என்று சொன்னால் மிக மிக அற்பமான பொருள். உடனே எழுதி வைத்தார்கள், அல்லாஹ் உலகத்தை மத்தா என்று சொல்றான்னு சொன்னா அடுப்பங்கிற துணிக்கு சமம்.
இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உங்க வீட்டு அடுப்பங்கர துணிக்கு சமமானது, கரித்துணிக்கு சமமானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அங்க எழுதி வச்சாங்க துனியாவுடைய விளக்கத்தை, மத்தாவுடைய விளக்கத்தை. அப்ப அரபி வார்த்தைகளுடைய நேரடியான அர்த்தம் தெரிய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வசனம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கின்றது. ஒரு நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக். இறைவா, எங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு நீ திறப்பாயாக. இஃப்தஹ் என்ன அர்த்தம்? ஃபதஹ் தெரியும். ஃபதஹ்னா திறந்தான், இஃப்தஹ்னா நீ திறப்பாயாக, உண்மையை கொண்டு திறப்பாயாக. என்ன உண்மையை கொண்டு திறப்பாயாக? என்ன அல்லாஹ் சொல்றான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இந்த வசனம் புரியவில்லை, அல்லாஹ் என்ன நோக்கத்துல சொல்றான் தெரியவில்லை. எங்களுக்கும் எங்களுடைய இந்த காஃபிரான சமுதாயத்துக்கு மத்தியிலே உண்மையை கொண்டு திறப்பாயாக என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு பெண்மணி வழக்கு தொடுக்க வருகிறார். தன்னுடைய கணவனையும் கையில இழுத்துக்கிட்டு வர்றா. இப்னு அப்பாஸ் எல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள். அப்ப இழுத்து வரும்போது அந்த கணவன் வர மறுக்கிறார். அப்ப அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறாள், வா, உன் மீது நான் வழக்கு தொடுக்க போகிறேன், தீர்ப்பு தொடுக்க போகிறேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஃபதஹ யஃப்தஹுக்கு தீர்ப்பு செய்தல் அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்ட்ட நபி துஆ செஞ்சாங்க, இறைவா, எனக்கும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே நீ உண்மையை கொண்டு தீர்ப்பு செய்வாயாக. அரபி அகராதில் அர்த்தம் இருக்காது, ஃபதஹ எல்லாம் தீர்ப்பு செய்தான்னு சொல்லி. அந்த ஊர்ல அந்த கிராமத்தில் உள்ள வார்த்தை ஃபதஹ யஃப்தஹ் என்று சொன்னால் தீர்ப்பு செய்தான் அர்த்தம். அப்ப அரபி வார்த்தையின் அர்த்தங்களை தெரிந்தால்தான் தஃசீரை விளங்க முடியும். அதே மாதிரி கடைசி கட்டமாக சாபியீன்களுடைய சொல்லுடைய விளக்கம் இல்லாமல் பெருமானாருடைய ஹதீஸ் தெரிய வேண்டும், குர்ஆன் தெரிய வேண்டும், அரபி தெரிய வேண்டும், நஹு தெரிய வேண்டும், மஆனி தெரிய வேண்டும், வரலாறு தெரிய வேண்டும், நாசிக் மன்சூக் தெரிய வேண்டும். கடைசி கட்டமாக சில வசனங்கள் இருக்கு, சாபியீன்களுடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆனை விளக்க முடியாது. உதாரணத்திற்கு பாருங்கள், சூரா யாசீன்ல ஒரு வசனம் வருது, காலு யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா. காபிர்கள் சொல்வார்களாம், எங்களை தூங்கும் இடத்திலிருந்து எழுப்பி கொண்டு வந்தது யார்? காபிர்கள் மறுமை நாளைக்கு போன பிறகு மறுமையினுடைய அந்த வேதனைகளை பார்க்கும் போது அங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, மின் மர்கதினா, நாங்கள் கபரிலே தூங்கிக் கொண்டிருந்தோம், தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார்? இந்த வசனத்தை சாபியங்களுடைய சொல்லி இல்லாம விளங்க ஆரம்பிச்சா பெரிய வழிகேட்டில் போய் விட்டுரும். ஏனென்றால் ஷியாக்களுடைய ஒரு கூட்டம் கபருடைய வேதனையை மறப்பார்கள். கபருடைய வேதனை சஹீஹான ஹதீஸின் பிரகாரம் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில கபருடைய வேதனை உண்மையானது. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், காபிர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பி கொண்டு வந்தது யார்? எனவே வேதனை நடந்தா, கபூர்ல வேதனை நடந்தா தூங்க முடியுமா? அப்ப காபிர்களுக்கு கபூர்ல வேதனை இல்லை, எனவேதான் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில கபூருடைய வேதனை இல்லை என்பதாக ஷியாக்கள் மறுப்பார்கள். நேரடியாக குர்ஆனை பார்த்தால், தாபியினுடைய சொல்லில்லாமல் குர்ஆனை பார்த்தால், தர்ஜுமாவை பார்த்தால் இப்படித்தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், கபருடைய வேதனை கிடையாது. ஆனா இந்த வசனத்துக்கு தாபியின் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த வசனத்தில் அல்லாஹ் கபூரை காபிர்களுக்கு தூங்கும் இடம் என்று ஏன் சொல்கிறான்? நல்லடியார்கள் தூங்குவது தெரியும். நல்லடியார் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நல்லடியாரை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், நம் நௌமத்தில் அரூஸ், ஒரு மணமகன் தூங்குவதை போன்று தூங்கு. எனவே நல்லடியார்களுக்கு கபூர்ல வேதனை இல்லை, காபிர்களுக்கு வேதனை உண்டு. அவர்களை பற்றி அல்லாஹ் தூங்குகிறான் என்று சொல்கிறானே. தாபியன்கள் சொல்றாங்க, சஹாபாக்களை சொல்ல வேகம் கிடைக்கல, தாபியன்கள் சொல்கிறார்கள், முதல் சூர் ஊதப்பட்ட பிறகு கபூருடைய வேதனை நிறுத்தப்பட்டுவிடும். கபூருடைய வேதனை என்பது முதல் சூர் ஊதப்படுகின்ற வரைதான். முதல் சூர் ஊதப்பட்டு விட்டால் இரண்டாவது சூர் ஊதற்கு 40 வருடங்கள் இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியில முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கு மத்தியில் உள்ள இடைவெளியிலே கபூருடைய வேதனை யாருக்குமே இருக்காது, காபிர்களுக்கும் இருக்காது, முஸ்லிம்களுக்கும் இருக்காது. எனவே அந்த கட்டத்தில் அவங்க தூங்குவாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நாங்க 40 வருடம் தூங்கிட்டு இருந்தோம், இப்ப யார் எங்களை எழுப்பிக்கிட்டு மஸ்தர்ல கொண்டு வந்து சேர்த்தது என்பதாக அந்த முஸ்லிம்கள் காபிர்கள் சொல்லுவார்கள். எனவே தாபியினுடைய விளக்கம் இல்லாமல் இந்த வசனத்தை பார்த்தால் அவன் வழிகேட்டில போய் சேர்ந்துருவான். அதே மாதிரி பாருங்க, மறுமை நாளில் நம்ம கேள்விகளுக்கு உண்டு நம்பி இருக்கிறோம். மறுமை நாளையில கேள்விகளுக்கு உண்டு. ஆனா அல்லாஹ் சூரத்து ரஹ்மான்ல சொல்றான், நாளைக்கு மறுமை நாளையிலே மனிதர்களும் ஜின்களும் பாவத்தை பற்றி விசாரிக்கப்பட மாட்டார்கள். சூரத்து ரஹ்மான் எடுத்து பாருங்க, தெளிவான வசனம். தர்ஜுமா பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஒரு இந்த வசனம் மட்டும் பார்க்கிறான், தாபி இந்த விளக்கம் பார்க்கல, என்ன சொல்லுவான்? மறுமையிலே கேள்வி கணக்கு கிடையாது, அல்லாஹ் மனிதர்களை விசாரிக்க மாட்டான், ஜின்களை விசாரிக்க மாட்டான்.
ஆனா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவின் சத்தியமாக அனைவரையும் விசாரிப்போம். இந்த ஹதீஸ், இந்த வசனத்திற்கு ஹதீஸ்ல விளக்கம் இல்ல, சஹாபாக்கள் சொல்ல விளக்கம் இல்ல, தாபீன்கள் சொல்றாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் விசாரிப்போம் என்று சொல்கிறான், இன்னொரு இடத்துல விசாரணை இல்லை என்று சொல்கிறானே. என்ன அர்த்தம் தெரியுமா? கபூர்ல இருந்து எழுப்பப்பட்ட உடனே விசாரணை கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் விசாரணை இல்லாமல் தான் மக்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள், இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாருக்கு என்ன முடிவு? நான் நல்லவனா கெட்டவனா, நான் சொர்க்கத்திற்கு செல்வேனா நரகத்திற்கு செல்வேனா தெரியாமல், என்னுடைய கேள்விகளுக்கு லேசாக இருக்குமா கடினமாக இருக்குமா, என்னுடைய குற்ற ஏடு என்னுடைய பதிவேடு வலதுகையில் கொடுக்கப்படுமா இடதுகையில் கொடுக்கப்படுமா, மக்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள். 40 வருடங்களுக்கு கேள்விகளுக்கு இருக்காத கேட்கவே மாட்டான். 40 வருடத்துக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள், இறைவா கேள்விகளுக்கு நீ ஆரம்பம் செய்வாயாக, அதற்கு பிறகு அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி தாபீன்களுடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆனை பார்த்தால் அவருக்கும் குர்ஆன் புரியாது. இன்னொரு வசனத்தில் இருக்கு, அதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வசும்மா. காபிர்களை மறுமை நாளில் எழுப்பும் போது செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக நாம் எழுப்புவோம். நாளைக்கு மறுமை நாளில் காபிர் எப்படி இருப்பாங்க? குருடர்களாக இருப்பார்கள், ஊமையர்களாக இருப்பார்கள், அது மாதிரி பார்வையில்லாத குருடர்களாக, செவிடர்களாக இருப்பார்கள். இப்ப இந்த வசனத்தை மட்டும் பார்த்தா நாளைக்கு மறுமை நாளில் காபிர்கள்லாம் கண்டு தெரியாது, காபிர்கள்லாம் பேச மாட்டாங்க, காபிர்கள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா குர்ஆனை ஓதிட்டே வந்தா பல்வேறு வசனங்கள் இந்த வசனத்துக்கு மாற்றமாக வரும். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வரஅல் முஜ்ரிமூன அன்னார, குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். குருடரா இருந்தா எப்படிங்க பார்க்க முடியும்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன், இறைவா நாங்கள் இணை வைக்கவே இல்லை என்று அந்த காபிர்கள் சத்தியம் செய்து பேசுவார்கள். ஊமையா இருந்தா எப்படி பேச முடியும்? இன்னொரு இடத்துல சமிஉ லஹா ஷஹீகா, அந்த நரகத்திலே கடினமான சப்தத்தை காபிர்கள் கேட்பார்கள். செவிடா இருந்தா எப்படி கேட்க முடியும்? அப்ப ஒரு வசனம் சொல்லுது காபிர்களுக்கு மறுமையிலே பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. இன்னொரு வசனம் சொல்லுது பார்ப்பார்கள், கேட்பார்கள், பேசுவார்கள். எப்படி விளங்குவீங்க இந்த வசனத்தை? ஹதீஸ்ல இருக்காது விளக்கம், சஹாபாக்கு சொல்ல விளக்கம் இருக்காது, தாபீன்கள் சொல்லி தருவார்கள். ஆரம்ப நேரத்தில் எழுப்பப்படும் போது, காபிர்கள் எழுப்பப்படும் போது ஊமையர்களாக, குருடர்களாக, செவிடர்களாக எழுப்பப்படுவார்கள். கேள்விகளுக்கு துவங்கிய பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை கொடுப்பான், கேட்கக்கூடிய சக்தியை கொடுப்பான், பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான். இந்த விளக்கத்தோடு பார்த்தால் குர்ஆன் புரியும். எனவே அருமையான பெருமக்களே, இந்த கலைகள் எல்லாம் இல்லாமல் ஒருவன் குர்ஆனை பார்க்க ஆரம்பித்தால், தஃப்சீர் செய்ய ஆரம்பித்தால் அவனை வழிகேட்டிலே போய் சேர்த்துவிடும். அதன் காரணமாகத்தான் இதெல்லாம் தேவையில்லை. நேரடியாக நான் குர்ஆனை படிப்பேன், ஒரு சில அரபு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்துவிட்டால் நான் விளக்கம் சொல்வேன், விளக்கம் எழுதுவேன் என்ற அடிப்படையில் சிலர் செய்கின்ற காரணத்தினால் எப்படி போயிட்டாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தினை செய்யப்பட்ட செய்தி புகாரியிலே சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருந்தும் கூட குர்ஆன் வசனம் தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹர் செய்யப்பட்ட செய்தி புகாரியில் இருந்தால் என்ன, சஹீஹான ஹதீஸில் இருந்தால் என்ன, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருந்த காரணத்தினால் மற்ற மக்களின் நிலங்களை அபகரித்தார்கள். குர்ஆனுக்கு விளக்கம் தெரியவில்லை, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சுயமாக ஆய்வு செய்து சொல்கின்றார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றொரு நிலங்களை அபகரித்தார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அருமையான பெருமக்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத், ஒரு அருட்கொடை, அல்லாஹ் அருளாக தந்த வாக்கியம். அதை ஓதுவது நம்முடைய கடமை. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களோ, அருமை சஹாபாக்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ, தாபீன்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த அடிப்படையில் அந்த குர்ஆனை விளங்குவதும் கடமை. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய இமாம்கள் ஒரு வசனத்தை விளங்குவதற்காக வேண்டி, இல்லை ஒரு வசனத்திலே இடம்பெற்ற சஹாபியின் பெயரை விளங்குவதற்காக வேண்டி ஷாம் நாட்டுக்கு சென்றார்கள், பஸ்ராவிற்கு சென்றார்கள், 14 வருடங்கள் பாடுபட்டார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வியாபாரத்திற்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றோம்? ஒரு ஊரிலே வியாபாரம் இல்லை என்றால் விட்டு விடுவோமா? இன்னொரு ஊருக்கு செல்வோம். அங்கில்லை என்றால் இன்னறிய முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி மார்க்கத்தில் இருக்கின்றதா? மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி, குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி என்ன முயற்சி செய்கின்றோம்?